இன்றைக்கு இந்த கிராமத்தில் ஒரு வரலாற்று சம்பவம் ஒன்று இடம்பெற இருக்கின்றது. அதனை பதிவு செய்ய சிறுவர்கள் இந்த பேண்ட் வாத்திய இசையோட விருந்தினர்கள் உள்ளே வரவழைக்கப்படுகின்றார்கள். பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சியிலே அயராது பாடுபட்ட ஒருவர். அந்த உசன் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கப்பட்ட அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்தில் நாங்கள் ஒரு 6 கோடி ப்ராஜெக்ட் கிட்ட செய்துட்டோம். 6 கோடி அதில் ஒரு அவர் கணித பாடத்திலே எனில் என்றொரு திறமையானவர். அவருடைய பிள்ளைகள் தற்பொழுது வெளிநாடுகளில் வசித்தாலும் அவர்கள் அதாவது முன்பள்ளியில் எனக்கு தெரிஞ்ச தென்மராட்சியில் ஒரு மிகப்பெரிய அரங்கு இது. முன்பள்ளி அப்பேற்பட்ட ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர், ஒரு இதை நினைச்சு சந்தோஷப்படுகின்றேன். உண்மையிலே வந்து அப்பா நடத்துல அதுவும் அப்பா பொன்னம்பலம் அவர் எங்களுடைய ஒரு எங்கள் ஹஸ்பண்ட் கணவர்கிட்ட பெரியப்பா. வணக்கம் சொந்தங்களே, நான் இன்றைக்கு நிற்கிற இடம் வந்து உசன் கிராமத்தில் நிற்கிறேன். தென்மராட்சியின் உசன் கிராமம் உங்களுக்கு தெரியும். நான் நிற்கிற இடம் வந்து உண்மையாக நிறைய ஆக்களுக்கு விளங்கி இருக்கும். உசன் கந்தசுவாமி கோயிலுக்கு முன்னால் நிற்கிறேன். நீங்கள் யோசிப்பீங்க நிறுவனே இடத்தை வந்து நிற்கிறீங்க, இன்றைக்கு என்ன விசேஷம் என்று யோசிப்பீங்க. இன்றைக்கு இந்த கிராமத்தில் ஒரு வரலாற்று சம்பவம் ஒன்று இடம்பெற இருக்கின்றது. அதனை பதிவு செய்வதற்காக நான் இந்த காணொலிக்கு இந்த இடத்துல ஒரு இன்ட்ரோ கொடுப்போம் என்று யோசித்தேன். காரணம், இன்றைக்கு கோவில் திருவிழாக்கள் அல்லது களியாட்டங்கள் என்று சொல்லி எங்களுடைய உறவுகள் ஒரு சிலர் ஒரு வீண் விரயமாகக்கூடிய முறையில் பணத்தை செலவழித்து வரைக்க பலர் முன்மாதிரியான செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு வரையினும். அப்படி ஒரு முன்மாதிரியான சம்பவம் இன்றைக்கு இங்கே நடக்க போகுது. என்ன விஷயம் என்று சொன்னால், எங்களுடைய உசன் கிராமத்தில் இருக்கிற உசன் ராமநாதன் முன்பள்ளியில் ஒரு வரலாற்று சம்பவம் இடம்பெற இருக்கின்றது. என்னென்னு சொன்னால், இந்த முன்பள்ளியில் ஒரு மிகப்பெரிய அரங்கு ஒன்றை தங்களுடைய தந்தையின் நினைவாக அந்த பிள்ளைகள் வந்து கட்டி கொடுக்க இருக்கிறார்கள். அதனது காணொலியாக்கத்தை நான் உங்களுக்கு காணொலியாக்கம் செய்ய இருக்கின்றேன். இந்த கிராமத்தில் நடக்கின்ற அந்த வரலாற்று சம்பவம், அதாவது தங்களுடைய அப்பாண்ட நினைவாக ஒரு மிகப்பெரிய ஒரு செலவை செய்து கிட்டத்தட்ட 4 மில்லியன் செலவழித்து ஒரு அரங்கொன்றை முன்பள்ளி மாணவர்களுக்காக செலவழித்து கட்டி கொடுத்திருக்கிறார்கள். இந்த முன்பள்ளியை பொறுத்தவரையில் வந்து மாணவர்கள் தங்களுடைய தலைமைத்துவ பண்புகள் சரி எல்லாவற்றையும் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அரங்கத்தை கட்டி கொடுத்தது வந்து அவர்கள் எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் வாரதுக்கு இவர்கள் காரணமாக இருப்பார்கள். எனவே அவர்களை பாராட்டி ஊக்குவிக்கும் முகமாகவும் மற்றவர்களை இந்த இப்படியான செயற்பாடுகளை செய்ய ஊக்கப்படுத்தும் முகமாகவும் இந்த காணொலியை தயார் செய்கிறேன். ஒரு அருமையான காணொலி, வாங்கும் காணொலிகளை போகலாம். உசன் கிராமத்திலிருந்து பொறியியலாளர் கஜீவன் இந்த உசன் சமூக மட்ட அமைப்புகளில் நிறைய வேலை செய்து கொண்டிருக்கிறவர். இந்த பொன்னம்பலம் அரங்கம் திறப்பு விழா பற்றி ஒரு வார்த்தைகள் சொல்லுங்கள். இது வந்து அவருடைய பிள்ளைகளால் இது எங்களோட நர்சரிக்கு கட்டித்தரப்பட்டிருக்கிறது. எங்களோட உசன் ஃபவுண்டேஷன் 2023ஆம் ஆண்டு இங்கே ஆரம்பித்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4வது வருஷத்தில் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனூடாக எங்களுக்கு அந்த ரிக்வெஸ்ட் வந்தது. இப்படி மற்ற இடங்களில் நாங்களாக போய் கேட்போம் உதவி செய்ய சொல்லி. இது மகனே வந்து எங்கள்கிட்ட கேட்டிருந்தார். நான் இந்த தந்தை உருவாக்கின முன்பள்ளி இந்த இடத்துல நாங்கள் இந்த அவர்கிட்ட ஞாபகார்த்தமாக இந்த முன்பள்ளியை செய்து தரப்போகிறோம்னு சொல்லி. அப்போ நார்மலாக நாங்கள் என்னென்னு சொன்னால் ஏதாவது ஒரு உசன் ஃபவுண்டேஷனோட வர திட்டம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அதை என்ன திட்டமும் முதல் எங்களோட ஸ்டியரிங் கமிட்டி வெளிநாட்டில் இருக்குது அவரோட கதைச்சு அதை அக்செப்ட் பண்ணினா பிறகு அந்த திட்டத்துக்கு பிறகு பணத்தை எடுத்து விலைகள் கூறி அதை சரியான ஒப்பந்தக்காரர்கிட்ட கொடுத்து தான் அந்த திட்டங்களை செய்கிறது. ஆனால் இப்போ இவர் சொன்னார் தானே அந்த திட்டத்தை கண்டக்டர் ஒப்பந்தக்காரர் தானே தெரிவு செய்ய போகிறேன், தானே அதை செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் வந்து எங்களுக்கு அந்த டிசைனையும் மேற்பார்வையும் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அவருக்குரிய டிசைனை கொடுத்தோம். மிச்ச சகலதும் அவர் தான் செய்து முடித்தார். மேற்பார்வையை நாங்கள் பார்த்து அது ஒரு வெற்றிகரமாக முடிக்கப்பட்டு இப்போ இது ஒரு அடுத்த ப்ரொஜெக்டாக அந்த உசனில் வந்திருக்குது. கிட்டத்தட்ட எவ்வளோ செலவழிஞ்சது நான் நினைக்கிறேன் அவர் தான் செலவழித்தான். அவர் சொல்லும்போது ஒரு 4 மில்லியனு கிட்ட 3 4 மில்லியனு கிட்ட முடிஞ்சிருக்கிறது. இந்த காலத்தில் வந்து இந்த கேளிக்கையான செலவுகள் களியாட்ட செலவுகளை பற்றி பேசிக்க இந்த சமூக அமைப்புகளுக்கு இப்படி ஒரு கல்விக்கான முதலீடு செய்கிறத நல்ல விஷயமா பார்க்குறோம். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கிராமத்தில் வேறு எப்படி இருக்கா? நிச்சயமாக எங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உசன் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கப்பட்ட அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்தில் நாங்கள் ஒரு 6 கோடி ப்ராஜெக்ட் கிட்ட செய்துட்டோம். 6 கோடி அதில் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு லேண்ட் ஒன்று வேண்டி கொடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட 1.8 மில்லியன் கோடிக்கு. அதை விட
கூட செலவழிச்சுன்னு பார்த்தா இந்த முன்பள்ளிக்கு பாடசாலைக்கு தான் நாங்கள் செலவழிச்சிருக்கிறோம். சகலதும் ஒரு டிரான்ஸ்பரன்சியோடு செய்து முடித்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அதில் ட்ரெஷராக இருக்கிறபடியால் இப்போ இந்த கடைசி நடந்த 3 வருஷத்துக்கு நாங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட்டையும் கொடுத்து அதை முடிவடைஞ்சிருக்கு அந்த ஆடிட் ரிப்போர்ட்டும். காசு தாராக்களுக்கு நம்பிக்கை, நாங்கள் செய்கிறதுக்கு நம்பிக்கை, ஒரு வெற்றிகரமான ஷேர் பண்ணுறேன் நீங்கள். ஆமாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அது எங்களுக்கு ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு நம்பிக்கை அமைப்பாக இருக்கிறதால எங்களை வெளிநாட்டில் இருக்கிறாங்க பழைய மாணவர்கள் எல்லாரும் அதை கூட நிறைய ப்ராஜெக்டுகளை விரும்பி செய்து கொண்டிருக்கணும். அதனால் எங்களோட பிள்ளைகளுக்கு நன்மை, எதிர்கால சந்ததிக்கும் இது நன்மை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த க்ரீன் உசன் அப்படியான திட்டங்கள் எல்லாம் உருவாக்கி இப்போ ஒரு 4 வருஷம் முன்பள்ளியில் வச்சுருக்கிற முழு மரமும் அந்த க்ரீன் விஷன் திட்டத்தில் வச்ச மரங்கள் தான். வச்சுற மட்டுமில்லை, கூட அடைச்சி அதை தண்ணி ஊற்றி அப்படி செய்து சகல விஷயங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். நல்வாழ்த்துக்கள். என்ன தொடர்ந்து உங்களுடைய கிராமம் மேலே மேலே போகணும், தேவையான விஷயங்கள் செய்யணும். நன்றி நன்றி. நான் இப்போ அந்த உசன் முன்பள்ளிக்கு முன்னால் தான் நிற்கிறேன். அந்த பின்னுக்கு தெரிகிற ஒரு மிக பிரமாண்டமான அரங்கு, அதாவது முன்பள்ளியில் எனக்கு தெரிஞ்ச தென்மராட்சியில் ஒரு மிகப்பெரிய அரங்கு இது. முன்பள்ளி மாணவர்களுக்கு வந்து சின்ன வயதிலேயே அந்த தூண்டுதல்களை ஏற்படுத்தணும், ஒரு மேடை கூச்சம் அதுகளை இல்லாமல் பண்ணணும் என்று ஒரு நல்லதொரு என்னை பொறுத்த வரைக்கும் கல்விக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்வேன், முதலீடு. இந்த கிராம மக்கள் எவ்வளவு சந்தோஷமாக அதனை கொண்டாடுகிறார்கள், கிராம மக்கள் அந்த அனுபவத்தை எப்படி குறிப்பாக உணர்கிறார்கள் என்றதை இந்த தொடர்ந்து வார காணொலியில் நீங்கள் பார்க்கலாம். இந்த நேரத்தில் விருந்தினர்கள் மாலை அணிவித்து இந்த விழாவுக்காக வரவேற்கின்ற அந்த நிகழ்வு தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் அனைவரையும் முன்பள்ளி சமூகம் சார்பில் திறம் தாழ்த்தி கரம் கூப்பி வருக வருக வரவேற்று வருகிறோம். இப்பொழுது மேலத்தை வாத்திய அணி தலைவர் விருந்தினர்களுக்கு கையில் கொடுத்து அவர்களை அன்போடு வரவேற்கின்ற நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது. சிறுவர்கள் இந்த பேண்ட் வாத்திய இசையோட விருந்தினர்கள் உள்ளே வரவழைக்கப்படுகின்றார்கள். இந்த மிக பிரமாண்டமான பொன்னம்பலம் அரங்கு உத்தியோகபூர்வமாக திறந்து வைப்பதற்காக இந்த மழலைகளின் பேண்ட் வாத்திய இசையோட இவ்வளவு மக்களும் கூடி நிற்க இந்த அரங்கு வந்து இன்றைக்கு சிறப்பு விழா காண இருக்கின்றது. மீண்டும் விருந்தினர்களை அன்போடு வரவேற்று மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது. மங்கள விளக்கின் இப்பொழுது முதன்மை விருந்தினர் அவர்கள் ஒளியூட்டி நிகழ்வை ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பிக்கின்ற முன்பள்ளியின் பழைய மாணவரும் கணித பாட ஆசிரியராகவும் விளங்கிய கோயிலை கிராம விருந்தினர் தினபால செய்யும் அவர்கள் இப்பொழுது அவருக்கு அனைவரையும் தொடர்ந்து இந்த மங்கள விளக்கேற்ற நிகழ்வில் இணைந்து கொள்ளுமாறு இந்த அரங்கை நிர்மாணித்து பொன்னம்பலம் அவர்களுடைய குடும்பத்தினர் சார்பாக நான் சிவானந்தம் கதைக்கின்றேன். இன்று பொன்னம்பலம் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக இந்த அரங்கு திறப்பது எல்லோருக்கும் பெரும் மகிழ்வை தருகின்றது. ஆரம்ப காலத்திலே ஒரு தனி மனிதனாக ஒரு முன்பள்ளியை நடாத்தி பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சியிலே அயராது பாடுபட்ட ஒருவர். அவருடைய நினைவாக அவரது பிள்ளைகள் இன்று இந்த அரங்கை முன்பள்ளியிலே ஆரம்பித்து வைப்பது ஒரு சிறப்பான மகத்தான சேவையாக நான் கருதுகின்றேன். இறை ஆசி வேண்டி இப்பொழுது இறை வணக்கம் இடம்பெற இருக்கின்றது. உசன் ராமநாதன் முன்பள்ளியின் வரலாற்றிலே மிக முக்கியமான நிகழ்வு இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. எங்கள் முன்பள்ளிக்கு பலம் சேர்த்திருக்கின்ற அவரன் தாவண்ணா பொன்னம்பலம் அரங்கு திறந்து வைக்கப்பட இருக்கின்றது. உசன் ராமநாதன் முன்பள்ளிக்கு ஒரு சிறந்த வளமாகவும் முன்பள்ளி மாணவர்களுக்கு ஒரு சிறந்த களமாகவும் இந்த அரங்கு அமைய இருக்கின்றது. இந்த அரங்கினை திறந்து வைக்குமாறு இன்றைய நிகழ்வின் விருந்தினர்கள் அனைவரையும் மிக அன்போடும் பணிவோடும் அழைத்திருக்கின்றோம். பணியை நாங்கள் போற்றுவோம்.
உசன் கிராமத்தின் ஒரு மூத்த குடிமகன், இந்த கிராமத்தின் வரலாறுகள் ஓரளவு தெரிந்தவர் செல்வராஜா அண்ணாவிட்ட இந்த அரங்கம் திறப்பு விழா உசன் மக்கள் சார்பில் இவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. அதே நேரம் இந்த அரங்கத்துக்கு காரணமான இந்த முன்பள்ளியை ஆரம்பித்த பொன்னம்பலம் ஐயா, அவரை பற்றி ஒரு வார்த்தைகள் சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். பொன்னம்பலம் தாமோதரம் பிள்ளை பொன்னம்பலம் அவருடைய பெயர். அவர் பிறப்பு வளர்ப்பு உஷன், படித்ததும் உஷன் ராமநாதன் மகாவித்தியாலயம். அவர் கணித பாடத்திலே எனியில் என்றொரு திறமையானவர். ஆசிரியர்களுக்கு கூட கணித பாடத்தை விளங்கப்படுத்துகிற ஆற்றல் உள்ளவர். அவர்தான் இங்கே எங்கள் கிராமத்தில் ஆரம்பத்தில் இந்த முன்பள்ளியை ஆரம்பித்தவர். 1970 இதனை அவர் இங்கே ஆரம்பித்தார். அவர் ஆரம்பித்து நான் நினைக்கிறேன் ஒரு 8-10 வருட காலங்களாக இங்கே அவர் அதை நடத்திவிட்டு அவர் திருமணம் செய்து கைதடுக்கி போனதன் பின் இதனை அவருடைய தங்கையார் நடத்தி வந்தார். அவர் அங்கே போய் திருமணம் செய்து 3 குழந்தைகள் பிறந்து அவர்கள் வளர்ந்து அவர்கள் வெளிநாடு போய் உழைத்து முன்னேறி அவர் தங்களுடைய தந்தையாராவது ஞாபகார்த்தமாக எங்கள் கிராமத்திலே ஒரு அரங்கு அமைக்க வேணுமென்று விரும்பி மிகவும் பிரமாண்டமான ஒரு அரங்கத்தை எங்களுக்கு அமைத்து தந்திருக்கிறார். இது எங்கள் கிராமத்துக்கு மட்டுமல்ல, தென்மராட்சி மக்களுக்குமே ஒரு பாடமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அவர்களுக்கு நாங்கள் இதுக்கு நன்றி சொல்ல முடியாத அளவுக்கு அவர் செய்திருக்கிறார். அவர் செய்த சேவையை நாங்கள் பாராட்டி நன்றி தெரிவிக்கின்றோம். நன்றி. எங்களுடைய முன்பள்ளிக்கு மட்டுமல்ல, எங்களுடைய ஊருக்கும் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள் பொன்னம்பலம் அரங்கு அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு பொன்னாள் என்றாகும். அந்த வகையில் இந்த அரங்க திறப்பு விழாவிற்கு வருகிறந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்று தலைமை உரையாற்றுகின்றேன். தொடர்ந்து எங்களுடைய தென்மராட்சி பிரதேசத்துக்கு நீண்ட நடி நாட்களுக்கு பிறகு ஒரு பெரிய ஆளுமை கிடைத்திருக்கின்றது என்று கூறுவார்கள். நிச்சயமாக எங்களுடைய தென்மராட்சி பிரதேசத்தின் பிரதேச செயலகத்துக்கு, எங்களுடைய தென்மராட்சி பிரதேசத்திற்கு ஒரு மிக திறமையான ஆளுமை எங்களுடைய இன்றைய நாளின் பிரதம விருந்தினர், அதாவது ஒரு அரச ஊழியர் நேரம் பார்க்காம வேலை செய்கிறது, அர்ப்பணித்து வேலை செய்கிறது என்று சொன்னால் எங்களுடைய பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலரை தான் சேரும். நாங்கள் எல்லாரும் இந்த பிரதேசத்தை சேர்ந்த நாங்கள் அண்மையிலே ஏற்பட்ட இந்த மழை இடர் காலப்பகுதிகளில் கூட நான் என்னுடைய கடமை நிமித்தம் வெளியில போயிட்டு வரைக்க ஒரு ஒரேஞ்ச் கலர் ரெயின்கோட் கம்பூட்ஸோட தொப்பி குடியோடு ஆள் நிற்பார். டிரைவர், அவருடைய வெஹிக்கிளுக்குரிய டிரைவர் எந்த நேரமும் நித்திரை தான் கொள்ளுவார். என்னென்னா ஓய்வில்லை, இரவில் கூட ஓய்வில்லை. அவ்வாறான ஒரு அர்ப்பணிப்பான ஆளுமை எங்களுடைய பிரதேச செயலர். அப்பேற்பட்ட ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர் எங்களுடைய இந்த நிகழ்வுக்கு மிகுந்த நேர நெருக்கடியிலும் எவ்வித மரபுமின்றி இந்த நிகழ்வில் பங்கு பெற்றுவது எம்மையும் எம் மண்ணையும் பெருமை கொள்ள வைக்கின்றது. தன்னுடைய தந்தையின் ஞாபகார்த்தமாக இந்த முன்பள்ளி வளாகத்துக்குள் தாங்கள் ஏதாவது ஒரு பெருமதியான விடயத்தினை செய்ய வேண்டும், அதனூடாக இந்த சிறார்கள் பயன்பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தில் எங்களிடம் நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை இந்த இடத்தில் அமைத்து தந்திருக்கின்றார்கள். இன்றைய கௌரவ விருந்தினர்கள் திருமதி எஸ் அனுசியா, திருமதி ஏ அபிராமி மற்றும் திருமதி திருப்பி ஐங்கரன் அவர்கள். நான் நினைக்கிறேன் 4 மில்லியன் ரூபாய் பெறுமதியான இந்த பிரம்மாண்டத்தை எங்களுடைய உசன் மழலைகளினுடைய ஆளுமை விருத்திக்காகவும் எங்களுடைய இந்த முன்பள்ளி தேவைக்காகவும் தங்களுடைய பெருமனது கொண்டு அமைத்து தந்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். மதிப்புக்குரிய தென்மராட்சி பிரதேச செயலர்
சத்யசோதி சார் அவர்கள் இந்த அரங்கு திறப்புலா பற்றி ஒரு சிறிய வாழ்த்து. இன்று உசன் ராமநாதன் முன்பள்ளியிலே பொன்னம்பலம் அரங்கு திறப்பு விழா நடைபெறுகின்றது. அமரர் திரு பொன்னம்பலம் அவர்கள் இந்த முன்பள்ளியை ஸ்தாபித்து அதை நீண்ட காலமாக நடத்தி செல்வதற்கு வழிகோலியுள்ளார். அவருடைய பிள்ளைகள் தற்பொழுது வெளிநாடுகளில் வசித்தாலும் அவர்கள் தங்களுடைய தந்தையினுடைய நினைவாக இன்று இங்கே இந்த அரங்கத்தினை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு முன்பள்ளி பிள்ளைகளுக்கு இவ்வாறான ஒரு அரங்கம் ஒன்று கிடைத்திருப்பது பெரிய ஒரு கொடையாக பார்க்கப்படுகிறது. இந்த பிள்ளைகளுடைய ஆளுமை விருத்தியிலே இந்த அரங்கு பிரதானமான பங்கு வகிக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என்று இந்த நிகழ்வை பார்க்கின்ற பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. இந்த பிள்ளைகள் மிகவும் மகிழ்ச்சியாக தங்களுடைய திறமைகளை இங்கே வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் அந்த மேடையில் ஏறி அவர்களுடைய முகம் மலர்ந்து அவர்கள் தங்களுடைய ஆற்றைகளை செய்கின்றதை பார்க்கின்ற பொழுது இந்த அரங்கு நீண்ட காலமாக இந்த பிரதேசத்தின் பிள்ளைகளினுடைய வளர்ச்சியிலே பங்களிப்பும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆகவே இந்த முன்பள்ளியை ஆரம்பித்த பொன்னம்பலம் ஐயா அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகள் அபிராமி, அனுஷியா, ஐங்கரன் ஆகியோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மண்டபத்தை உருவாக்குவதற்கு அரும்பணியாற்றிய எங்களுடைய அண்ணன் பொன்னம்பலம் அவருடைய புதல்வர் ஐங்கரன், அவருடைய புதல்விகள் அபிராமி, அனுஷியா அவர்கள் இங்கே சமூகம் தந்து எங்களுக்கெல்லாம் உற்சாகமூட்டி கொண்டு இருக்கிறார்கள். அதிகமாக பாரதி சொல்லுவார், தந்தையார் நாடு என்ற போதிலே சக்தி பிறக்கிறது மூச்சினிலே என்று. அதுபோல நான் அவரை நேற்றைய முன்பு நான் கேட்டேன், நீங்கள் உங்களுடைய ஊருக்கு என்ன செய்தீங்கள்? வளர்ந்து வரும் ஒரு பகுதி கைதடி பிரதேசம். நான் அம்மாவுடைய ஞாபகத்தமாக அங்கேயும் பல அறநெறிகளை அரசியல்களை நான் செய்திருக்கின்றேன் என்று கூறினார். இந்த நேரத்தில் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி என்னோட்டான் கொல்லனும் என்று சொல்வார்கள். இந்த பிள்ளையை தந்தை பருவதற்கு என்ன தவன் செய்தான் என்று சொல்வ அளவுக்கு மக்கள் இன்று இந்த பகுதியிலே கைத்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக இங்கு வந்திருக்கின்ற ஏனைய பாடசாலை ராமநாதன் மகாவித்தியாலய அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது முதல் கண் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று எனக்கு தந்த விஷயம் பொன்னம்பலம் அண்ணாவை பற்றிய சிறிய பேருரை, பெரிய நினைவுரை. அவர் என்னை விட 2 வயது மூத்தவர், எனது உறவினரும் கூட அருகிலே இருந்தவர். அவர் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். அவர் தாமோதரம் பிள்ளை சின்னம்மா அவர்களுக்கு முருகப்பெருமான் அருளாசி புரிகின்ற உசன் கிராமத்திலே மூத்த புதல்வராக பிறந்தவர். அவருடன் கூட ராஜரத்னம், விஜயரத்னம் என்றவர்கள் சகோதரர்கள், 3 பெண் சகோதரிகள். அதில் ஒருவர் தான் அன்னலட்சுமி என்று அவரை தொடர்ந்து இந்த முன்பள்ளியை நடத்தி வந்தவர். இவர் கிட்டத்தட்ட 70ஆம் ஆண்டிலிருந்து பொன்னம்பலம் அண்ணா அவர்கள் 13 வருடங்களுக்கு கிட்ட இங்கு 12 வருடங்களுக்கு கிட்ட முன்பள்ளியை நடத்தி வந்திருக்கின்றார். இந்த இடத்தில் 1944ஆம் ஆண்டு பிறந்தவர். இந்த இடத்திலிருந்து 200 மீட்டர் தூரத்துக்கு அப்பால் பண்டித நூலகத்துக்கு அருகிலே ஒரு பெரிய 20-25 அடி நீளகலமான ஒரு கொட்டில் இருந்தது. அந்த கொட்டிலே சில காலங்களில் சில மாணவர்கள் எண்கணித பாடத்திலே கணிதம் இல்லை, கணிதம் என்ற மேத்தமெட்டிக்ஸ், எண்கணிதம் அரித்மெட்டிக் என்று போதிக்கின்ற அந்த காலத்திலே அவர் அதில் மட்டும் மிக திறமையுள்ளவராக இருந்தார். அவர் எடுத்தால் டிஸ்டிங்ஷன் தான். ஏனைய பாடங்களில் அவர் சராசரி தான். இதனால் அவர் மேற்கொண்டு தனது கல்வியை கற்க முடியாமல் இருந்தது. சுருக்கமாக சொன்னால் மற்ற பாடங்களில் பேர் விட்டு விடுவார். கணிதம் தான் அவருக்கு டிஸ்டிங்ஷன் எப்போ எடுத்தாலும். அதனால் அவர் கணிதத்தின் மிக திறமையுள்ளவராக இருந்தார். அவரை சார்ந்து பல பிள்ளைகள் இங்கே வந்து ஆண்டு 6, 7, 8, 9, 10, 11 ஓயல் வரையும் கல்வி கற்றவர்கள். அவர்கள் எல்லாம் இன்று நல்ல நிலையில் இருந்திருக்கிறார்கள், வெளிநாட்டுக்கும் போய்விட்டார்கள். அதைத் தொடர்ந்து தான் எங்களுடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் நல்லதம்பி குணபாலசிங்கம் அவர்கள் அருகிலே கணித பாடத்தையும் விஞ்ஞான பாடங்களையும் போதிப்பதற்கு தொடங்கினார். இப்பொழுது கலை நிகழ்வு
ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த தரம் 4 வயது பிரிவினருக்குரிய நடனக்குழுவில் என்னுடைய மகளும் வந்து டான்ஸ் பண்ணியிருந்தா. காப்பிரைட் பிரச்சனையால் அந்த பாட்டை வந்து முழுமையாக இதில் பதிவிட முடியாது. உங்களுக்கு தெரியும், யூடியூப்பின் விதிமுறைகளுக்கு அமைய இந்த ஆசிரியர்கள் வந்து மிக சிறப்பாக அந்த நிகழ்வை வந்து எல்லா நிகழ்வுகளையுமே வந்து மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்திருந்தனர். இந்த நிகழ்வு முடிய நானும் மகளோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டேன். உண்மையிலே உசன் ராமநாதன் முன்வழியில் கல்வி பயிற மாணவர்கள் எல்லாருமே வந்து கொடுத்து வைத்தவர்கள். இப்படி பெரிய ஒரு பொன்னம்பலம் அரங்கில் பயிற்சியை பெற்றுட்டு போட்டிகளுக்கு போனால் கப்போடு தான் வருவார்கள். Thank you very much, Miss Myron Dennis. Swing your arms. Swing, swing. இதில் நடனமாடிக்கொண்டிருக்கிறது வேறு யாரும் இல்லை, இந்த பொன்னம்பலம் அரங்கு அவர்களுடைய பொன்னம்பலம் ஐயாவினுடைய பேர்த்தியார் தான் தன்னுடைய பேரனாரின் பேரில் கட்டப்பட்ட அந்த அரங்கிலிருந்து நடனமாடிக்கொண்டிருக்கிறார். பூக்களால் உன்பாதம் பணிகின்றோம். வாழ்க்கை என்னும் பாதைதனில் ஒன்றாக கலந்து பேசி உயிர் நட்பாய் உலா வந்தவரை ஜாரப்பா நீ என விழித்து சென்றும் தாய் தந்தையரை ஆச்சிரமத்தில் விட்டு செல்லும் நவீன காலத்தில் இவ்வுலகை நீத்தாரை தம் நெஞ்சில் நிறுத்தி எதிர்கால சிற்பிகளாம் உசன் ராமநாதன் முன்பள்ளி சிறார்களுக்காய் தா பொன்னம்பலம் ஐயாவின் குடும்ப விழுதுகள் ஆற்றி வரும் மரப்பணிகளின் பெரும் விருட்சமாய் என்று நிமிர்ந்து நிற்கின்றது தா பொன்னம்பலம் மரங்கு. ஐயா உங்கள் பிள்ளையின் நரப்பணியைக் கண்டு உங்கள் ஆத்மா சாந்தி அடையட்டும். ஆகவே இந்த முன்பள்ளி நல்ல ஒரு அத்திவாரமாக அமைய வேண்டுமாக இருந்தால் தனிய கல்வி செயற்பாடோடு மாத்திரம் நின்றுவிடாமல் இணைப்பாட விதான செயல்பாடுகளிலும் இந்த முன்பள்ளி அந்த பிள்ளைக்கு முன்னரே ஒரு பிள்ளையார் சுழியை இடுவதாக எடுக்க வேண்டும். இப்போ இந்த பிள்ளைகள் சிறுபராயத்திலேயே மேடை கூச்சமற்றவர்களாக, இந்த மைக்கை பிடித்து கையாள தெரிந்தவர்களாக அவர்கள் உருவாக வேண்டுமாக இருந்தால் ஒரு நல்ல அரங்கு ஒன்று அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். இங்கே இந்த பிள்ளைகள் இந்த மேடையிலே வந்திருந்து மிகவும் சிறப்பாக தங்களுடைய ஆற்றுகைகளை செய்திருந்தார்கள். நல்ல ஆளுமை உள்ள பிள்ளைகள் இந்த பிரதேசத்திலே இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற பிள்ளைகள் பீட்டா ஜெனரேஷன் பிள்ளைகள் பிறந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சிந்தனை போக்கு என்பது மிகவும் வித்தியாசமானதாக இருக்கும். 10 வயதிலே நாங்கள் செய்த விடயங்களை அவர்கள் 2 வயதிலேயே செய்கிறார்கள். அவ்வளவுக்கு அவர்களுடைய வேகம் மிகவும் அதிகமானதாக இருக்கிறது. உசன் கிராம முன்பள்ளியின் தாபகரும் கல்வி பணியின் முன்னோடியுமாக விளங்குகின்ற அமரர் திரு பொன்னம்பலம் அவர்களின் நினைவாக அரங்கு அமைத்துதவிய அவரது குடும்பத்தினர் அனைவருக்கும் எங்கள் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நினைவு சின்னத்தினை இப்பொழுது எங்கள் பிரதம விருந்தினர் மதிப்பாண்ட பிரதேச செயலர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். எங்கே உங்கள் கரவொலி அவர்களுக்கு பாராட்டாக கிடைக்கட்டும். நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பொன்னம்பலம் அவர்களது குடும்பத்தினரால் பரிசில்களும் வந்து வழங்கி கௌரவிக்கப்பட்டு கொண்டிருந்தது. இந்த பொன்னம்பலம் அரங்கம் உருவாகிறதுக்கு இவவும் ஒரு இடையில ஒரு ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்திருக்கிறாங்க. கோபிகா உசன் மனோன்னையினுடைய மகள் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இந்த விஷயத்தில் எப்படி, அதாவது இந்த பொன்னம்பலம் அவர்களுடைய குடும்பத்தை ஒரு இணைப்பு செய்ததாக நிறைய பேர் நன்றி கூறியிருந்துச்சு. நம்ம அந்த ஸ்டோரியை சொல்லுங்கள்.
நான் பொன்னம்பலம் அவர் எங்களுடைய என் ஹஸ்பண்ட் கணவற்ற பெரியப்பா தமிழோட சடங்கு முடிஞ்சு அந்த 8 செய்கிறான்ட்டு போயிருந்தேன் நான். அவர் என்ன கேட்டது கைதடியில் அவையோட அம்மா ஞாபகமாக செய்துட்டேன் கோபி உசனுக்கு அப்பாட ஞாபகமாக இதில் மட்டும் செய்யணுமெண்டு. உடனேக்குமே நான் முதலே கெஸ் பண்ணி வச்சது எங்களோட முன்பள்ளிக்கு ஒரு ஸ்டேஜ் ஒன்று தேவையுண்டு, இப்போ இப்படி ஒரு தேவை ஒன்று இருக்குதுன்னு சொன்னேன். அவர் எந்த ஒரு மறப்பும் சொல்லாமல் தான் அதை கட்டித்தரலாமண்டு அதுக்கேற்ற மாதிரி கிடைக்க சொல்லி சொன்னார். நான் அதன்படி கதைச்சு மிக திருப்தியாக எங்களுக்கு இதை அமைச்சு தந்திருக்கிறார். அவருக்கு மிக்க மிக்க நன்றி. நீங்களும் இடையில ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு அந்த கையை காட்டி விட்டேன்னு சொல்லுவார்கள் எங்களோட பேச்சு வழக்கில். அதுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு கருவியாக இருந்திருக்கிறீங்கள். எங்களுடைய யூடியூப் தளம் சார்பாக நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றி. உசன் மண்ணுக்கு தந்தையின் நினைவாக ஒரு மிகப்பெரிய அரங்கத்தை ஸ்தாபித்த பிள்ளைகள் இவைதான். எங்களோட நாட்டில் இன்றைக்கு ஒரு பேசு பொருளாக இருக்கிற விஷயம் இந்த கேளிக்கை களியாட்டங்களை விட்டு சமூகத்துக்கு ஏதாவது பிரியோசனமாக செய்யணும் என்ற குரல் வந்து எழுப்பப்பட்டு வருது. அதுக்கு ஒரு முன்னுதாரணமான செயற்பாடு. நடுவில் நிற்கிறவர் மகன் ஐங்கரன். அவர்கிட்ட கேட்போம், இந்த நிகழ்வு எவ்வளவு பெருமைக்குரியதாக இருக்குது, சொல்லுங்கள். இதை நினைச்சு சந்தோஷப்படுகின்றேன். உண்மையில் வந்து அப்பான்ற இடத்துல, அதுவும் அப்பா ஆரம்பித்த இந்த முன்பள்ளி இந்த இதில் வந்து கட்டுறதுக்கு வந்து எனக்கு அனுமதி தந்த முதல் உசன் ஃபவுண்டேஷன் அவைகளுக்கும் மற்றும் இதில் எனக்கு வந்து ஒத்தாசையாக இருந்த கோபி, கஜீபன், யதீஷ் இவைகள் அவைகளுக்கும் முதல்ல நன்றி. வந்து என்ன சொன்னால் உண்மையிலே வந்து நான் இவ்வளோத்துக்கு கட்டி முடிப்பேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கையில் இது வந்து வேண்ட பிளானுகள் இந்த இதுவள் அதோட வந்து என் விருப்பப்படியும் வந்து கட்டுறதுக்கு அனுமதி தந்த இந்த இதுக்கு வந்து நன்றி. பிரதேச செயலர் அவர்கள் குறிப்பிட்டது போல் இது வெறும் ஒரு பிசிக்கலான விஷயம் இல்லை, ஒரு பௌதீக அமைப்பில் இதில் ஒரு உயிர் இருக்குண்டு. இன்றைக்கு நீங்கள் இங்கே வரையக்க உங்களுடைய அப்பாவுடைய நினைவுகள் எப்படி தொட்டு சென்னு சகோதரியாக்கள் சொல்லுங்கள். இருந்தது அவற்றை சேருகள் எங்களுக்கு இங்கே நடந்தது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவற்றை சேருகளை இங்கே எங்களுக்கு குறிப்பிடக்க எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறார். சிறப்பாக நடந்ததுக்கு நன்றி கூறுவோம். ஒரு தாயார் வந்து பிள்ளைகளுக்கு உணவூட்டி விட்டு அந்த பிள்ளைகள் வந்து பூரிப்போடு அதை ஏற்றுக்கொள்கிறத பார்த்து மகிழ்வடைவார். இந்த கிராம மக்கள் உங்களது இந்த நற்காரியத்தை ஏற்றுக்கொண்ட விதம் உங்களுக்கு எவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்கின்றதை பற்றி ஐங்கரன் அண்ணா ஒரு வார்த்தை. உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் இவ்வளோத்துக்கு எதிர்பார்க்கையில் வந்து முதல் இவ்வளோ சனம் வந்து இதண்டு இதை வந்து என்னென்னு சொன்ன இதுக்கு ஆதரவு தந்து இதண்டுன்னு சொல்லி எதிர்பார்க்கையில் வந்து மிகவும் சந்தோஷமாக இருக்குது. உங்களோட செயற்பாடு வடமாகாணத்தில் சரி இலங்கையில் ஒரு முன்னுதாரணமான செயற்பாடு. இதை மற்றவங்க கொப்பி பண்ணணும். உங்களுக்கு தமிழ் எந்திரன் யூடியூப் தளம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றி. நன்றி. சமூகத்துக்கு முன்னுதாரணமான மிக தரமான காணொலி என்று தயாரித்த மகிழ்ச்சியோடு நான் விடைபெற்றுக் கொள்கின்ற நான் உங்களது தமிழ் எந்திரன் நற்குணராஜா நிருபன். மீண்டும் இப்படி ஒரு நல்ல காணொலியில் சந்திப்ப உறவுகளை. நன்றி, வணக்கம்.